டிடிவி தினகரன் வந்து ஒரு அரசியல் எக்ஸ்பீரியன் ஆளு, காலாவதியான ஆளு. அவரை பத்தி பேசக்கூடாதுன்னு எடப்பாடியார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின். டிடிவி தினகரன் குறித்து எடப்பாடி எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. டிடிவி தினகரன் வந்து ஒரு மீடியா வெளிச்சத்துக்காண்டி தான் பேசுறாரு. டிடிவி தினகரன் வந்து ஒரு எக்ஸ்பைரி டேட், அவரை பத்தி நீங்க பேசாதீங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு. உங்களோட கருத்து? 26 சட்டமன்ற பொதுத் தேர்தல் மே மாதத்துல யாரெல்லாம் எக்ஸ்பைரி ஆனவங்கன்னு உங்களுக்கு தெரிய வரும். எடப்பாடி திமுகல இன்றைக்கு அண்ணா திமுகவை ஒழித்துவிட்டு எடப்பாடி திமுகவை நடத்துபவர்கள் அங்கு உள்ள தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் ஏமாற்றுவதற்காக விஜய் தங்கள் கூட்டணிக்கு வரப்போவதாக பொய் தகவல்களை பரப்பி வருகிறார்கள். நீங்க சொன்ன மதுரையை சேர்ந்த அந்த தம்பி கூட, கேசட் தம்பி இருக்கிற அவரு கூட வீரப்பன் மாதிரி மறைந்து இருந்து கேசட் விடுறவர் கூட திமுக விஜய் எங்க கூட வரணும், எப்படி அது ஆடு நினைவுன்னு ஓராய் அழுகிற மாதிரி விஜய்க்கு ஒன்றும் தெரியாத மாதிரி இவர் ஏமாத்துற மாதிரி, விஜய் திமுக ஆட்சிக்கு வந்தால் விஜய் தாவைக்காவை அழைத்து விடுவார்கள், அதனால எங்க கூட வாங்க, இந்த புலிக்கு பயந்தவங்க எல்லாம் என் மேல வந்து படுத்துங்கன்னு சொல்ற மாதிரி. ஏற்கனவே திமுக ஆட்சி 4 ஆண்டுகளுக்கு முன்பு தேர்தல் அறிக்கையிலேயே இன்றைய முதலமைச்சர் தேர்தல் அறிக்கையில என்ன சொன்னாரு, அன்றைக்கு பழனிசாமி ஆட்சியில ஊழல் பெருக்கெடுத்து ஓடுகிறது, ஊழல் செய்தவர்கள் அனைவரையும் தனி நீதிமன்றம் அமைத்து வழக்குகள் போட்டு நீதிமன்றம் மூலம் சட்டத்தின் மூலம் அவர்களை கண்டிப்போம் என்று சொன்னார்.